அல்கின்ஸ் கண்டினியூஷன் பார்க்குறோம். இந்த இப்போ எப்படி அல்கைன்ஸா மாத்துறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த அல்கைன் எடுத்துக்கிறேன். இந்த அல்கைனை நான் இது போல அல்கைனா மாத்துறேன். இங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இப்படி ஆட் பண்றேன், இப்படி ஆட் பண்றேன். அதாவது இந்த 2 கார்பன்ஸ்ல 2 ஹைட்ரஜன்ஸை ஆப்போசிட்டா ஆட் பண்ணிருக்கேன். அப்படி ஆப்போசிட்டா ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது என்னன்னா டிரான்ஸ் ஐசோமர். இந்த டிரான்ஸ் ஐசோமர் வேணும்னா என்ன கேட்டலிஸ்ட் எடுத்துக்கணும்னா, என்ன ரியேஜென்ட் எடுத்துக்கணும்னா அல்காலி மெட்டல் இன் லிக்கர் அமோனியா எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த 2 கார்பன்ஸ்ல நம்ம 2 ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ணிக்கோ. இந்த 2 ஹைட்ரஜன்ஸை சேம் சைடில் ஆட் பண்ணணும்னு நினைச்சா என்ன எடுத்துக்கணும்னா லின்லெஸ் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கிறேன்னா லின்லெஸ் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிறோம். இந்த லின்லெஸ் கேட்டலிஸ்ட்ல என்ன இருக்குன்னா பெல்லேடியம் இருக்கு. அடுத்து இதோட சார்கோல் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பெல்லேடியத்தை சார்கோல் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பேரியம் சல்ஃபேட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இல்லைன்னா கால்சியம் கார்பனேட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்காக இப்படி மிக்ஸ் பண்ணணும்னா அப்போ என்ன ஆகும்னா பெல்லேடியத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா குறைஞ்சிடும். பெல்லேடியத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா டிக்ரீஸ் ஆகிடும். எதுக்காக பெல்லேடியத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணுறோம்னா இந்த அல்கைன் அல்கீனா மட்டும்தான் மாறணும். இந்த அல்கீன் அல்கேனா மாறக்கூடாது. இப்படி மாறக்கூடாது. அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கேட்டலிஸ்டினுடைய ஆக்டிவிட்டியும் டிக்ரீஸ் பண்ணுறோம். எப்படி டிக்ரீஸ் பண்ணுறோன்னா கேட்டலிட்டிக் பாய்சன் ஆட் பண்ணி. கேட்டலிட்டிக் பாய்சன் என்னன்னா சல்ஃபர் இல்லைன்னா சல்ஃபர்னுடைய காம்பவுண்ட், அப்படி இல்லைன்னா குயினோலின். இந்த சப்ஸ்டன்ஸை ஆட் பண்ணி இந்த சப்ஸ்டன்ஸில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி இந்த கேட்டலிஸ்டினுடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுறோம். எதுக்காக இந்த கேட்டலிஸ்டினுடைய ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை ப்ரிவென்ட் பண்ணணுன்றதுக்காக. இல்லைன்னா இந்த அல்கின் அல்கேனா மாறிடும். ஸோ இந்த இடத்துல இந்த 2 கார்பன்ஸ்க்கும் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்கும் சேம் சைடில் ஆட் பண்ணதுனால இந்த சிமிலர் குரூப்ஸ் சிமிலர் சைடில் இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்றோம்னா சிஸ் ஐசோமர்ன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ அல்கைனை அல்கீனா மாற்றணும்னு நினைச்சா சிஸ் ஐசோமர் வேணும்னா லின்லெஸ் கேட்டலிஸ்ட் எடுத்துக்கலாம். அல்கைனை டிரான்ஸ் அல்கீனா மாற்றணும்னு நினைச்சா சோடியம் இன் லிக்கர் அமோனியா, அதாவது அல்காலி மெட்டல் இன் லிக்கர் அமோனியாவை எடுத்துக்கலாம் என்று சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது கோப் எலிமினேஷன். இந்த கோப் எலிமினேஷன்ல எப்படி அல்கீனை ப்ரிப்பேர் பண்றது என்று நம்ம பார்க்க போறோம். கோப் எலிமினேஷன் இதுல எப்படி நம்ம அல்கீனை ப்ரிப்பேர் பண்றோம்ட்டு நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம இந்த கோப் எலிமினேஷனுக்கு தேவைப்படுறது என்னன்னா டெர்ஷரி அமைன் ஆக்சைடு. என்ன தேவைப்படுதுன்னா டெர்ஷரி அமைன் ஆக்சைடு தேவைப்படுது. சரி, ஃபர்ஸ்ட் டெர்ஷரி அமைன் எடுத்துக்கலாம். டெர்ஷரி அமைன்னா இந்த நைட்ரஜன் கிட்ட 3 அல்கைல் குரூப்ஸ் இருக்கணும். ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அல்கைல் குரூப் இருக்குது. அந்த இன்னொரு அல்கைல் குரூப் நான் எடுத்துக்கிறேன் CH2R. இது போல இன்னொரு அல்கைல் குரூப் எடுத்துக்கணும். அப்படின்னா இந்த நைட்ரஜன் கிட்ட 3 அல்கைல் குரூப்ஸ் இருக்குது. அடுத்து இதை டெர்ஷரி அமைன் என்று சொல்றோம். இப்போ ஆக்சைடு என்றதுனால இங்க O மைனஸ் கொடுத்துட்டு இங்க பிளஸ் சார்ஜ் கொடுக்குறேன். இதை டெர்ஷரி அமைன் ஆக்சைடு என்று நம்ம சொல்றோம். இந்த டெர்ஷரி அமைன் ஆக்சைடை 150 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்றோம். இப்படி 150 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் பண்ணும்போது இங்க என்ன நடக்குது பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் இந்த ஹைட்ரஜனோட பாண்டிங்க்கு போகும். இந்த பாண்ட் இந்த இடத்துக்கு வரும். இந்த பாண்ட் இந்த நைட்ரஜன் கிட்ட போகும். இந்த மாதிரி பாண்ட் ஷிஃப்ட் நடக்கும். அதாவது இந்த ஆக்சிஜன் இந்த ஹைட்ரஜனோட பாண்டிங்க்கு போகும். இங்க ஆக்சிஜன் எலக்ட்ரான் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும், லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணும். இந்த சிக்மா பாண்ட் இங்க பை பாண்டா மாறும். இந்த சிக்மா பாண்ட் இங்க லோன் பேரா மாறும்.
சரி, இப்போ அப்படின்னா இந்த ஆக்சிஜனுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில பாண்ட் கிரியேட் ஆகுது. இந்த நைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்ட் அப்படியே தான் இருக்குது. இந்த நைட்ரஜன் கிட்ட இந்த 2 மெத்தில் குரூப்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த சிக்மா பாண்ட் நைட்ரஜன் கிட்ட லோன் பேரா மாறிக்குது. இந்த சிக்மா பாண்ட் நைட்ரஜன் கிட்ட லோன் பேரா மாறிக்குச்சு. இப்போ இந்த CH2 எழுதிக்கலாம். அந்த CH2 எழுதிக்கலாம். இந்த இடத்துல டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும். இது என்னன்னா CHR. இது போல அல்கின் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இந்த கோப் எலிமினேஷன்ல இந்த டெர்ஷரி அமைன் ஆக்சைடை ஹீட் பண்ண என்ன ஆகுதுன்னா இந்த O மைனஸ் இந்த ஹைட்ரஜனுக்கு எலக்ட்ரான் லோன் பேரை டொனேட் பண்ணுது. எந்த ஹைட்ரஜன்னா பீட்டா ஹைட்ரஜன். இது வந்து ஆல்ஃபா கார்பன். ஏன் இதை ஆல்ஃபா கார்பன் சொல்றேன்னா இந்த கார்பன் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் நைட்ரஜனோட டைரக்டா லிங்க் ஆயிருக்கனால இது ஆல்ஃபா கார்பன். இது வந்து ஆல்ஃபா கார்பனோட லிங்க் ஆயிருக்கனால பீட்டா கார்பன். இது கிட்ட இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் என்னன்னு சொல்றோம்னா பீட்டா ஹைட்ரஜன் சொல்றோம். அப்போ இந்த ஆக்சிஜன் வந்து லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த பாண்ட் பேர் இங்க வருது. இந்த பாண்ட் பேர் இங்க நைட்ரஜன் கிட்ட போயிருது. அப்போ இந்த நைட்ரஜனுக்கு லோன் பேர் கிடைக்குது. அப்போ இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில என்ன வருதுன்னா டபுள் பாண்ட் வருது. இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிருக்குது. அப்படின்னா அல்கின் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கோப் எலிமினேஷன் நம்ம சொல்றோம். அப்போ இந்த டெர்ஷரி அமைன் ஆக்சைடு வந்து இந்த கோப் எலிமினேஷன் பிரச்சனை என்ன வரும்னா அல்கின் ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம சொல்றோம். டெர்ஷரி அமைன் ஆக்சைடு வந்து கோப் எலிமினேஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அல்கினை கொடுக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா டீஹாலோஜினேஷன். இந்த டீஹாலோஜினேஷன்ல எப்படி நமக்கு அல்கின் வருது நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டீஹாலோஜினேஷன். இந்த இதுல வந்து இந்த டீஹாலோஜினேஷன்ல நமக்கு எப்படி அல்கின் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டீஹாலோஜினேஷன் நம்ம போகணும்னா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா டைஹாலைடு எடுத்துக்கணும். இந்த டைஹாலைடு எப்படி இருக்கணும்னா ஒன்று ஜெம்மா இருக்கலாம், இல்லை விசினலா இருக்கலாம். நம்ம எடுத்துக்கிற டைஹாலைடு எப்படி இருக்கணும்னா டீஹாலோஜினேஷன் போகிறதுக்கு ஒன்று ஜெம் டைஹாலைடு எடுத்துக்கலாம், இல்லைன்னா விசினல் டைஹாலைடு எடுத்துக்கலாம். ஜெம் டைஹாலைடுனா இந்த 2 ஹாலஜன்ஸும் ஒரே கார்பன்ல பாண்ட் ஆயிருக்கணும். அப்படி பாண்ட் ஆயிருந்துச்சுன்னா ஜெம் டைஹாலைடுன்னு சொல்லுவோம். விசினல் டைஹாலைடு என்ன விசினிட்டி என்று சொல்லுவோம். விசினிட்டினா நெய்பர்ஸ் என்று சொல்லுவோம். அப்போ இந்த 2 ஹாலஜன்ஸ் எப்படி ஆயிருக்குன்னா நெய்பரிங் கார்பன்ஸ்ல பாண்ட் ஆயிருந்துச்சுன்னா அதை விசினல் டைஹாலைடு நம்ம சொல்றோம். சரி, அப்போ ஜெம் டைஹாலைடு இல்லைன்னா விசினல் டைஹாலைடு எடுத்துக்கணும் இந்த டீஹாலோஜினேஷனுக்கு. அடுத்து இந்த டீஹாலோஜினேஷன் நடக்கணும்னா என்ன ரியேஜென்ட் எடுக்கணும்? ரியேஜென்ட் என்ன எடுக்கிறோம்னா ஜிங்க் டஸ்ட் அண்ட் எத்தனால். அப்படி இல்லைன்னா ஜிங்க் டஸ்ட் அண்ட் அசிட்டிக் ஆசிட். அப்படி இல்லைன்னா பொட்டாசியம் அயோடைடு அண்ட் அசட்டோன். அப்படி இல்லைன்னா சோடியம் அண்ட் ஈத்தர். இது போல ரியேஜென்ட்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ டீஹாலோஜினேஷன் பண்ணோன்னா இது போல டீஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட் ஏதாவது ஒரு டீஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட்டை எடுத்துக்கலாம். சரி, இப்போ டைஹாலைடு எடுத்துக்கலாம். டைஹாலைடு என்ன எடுத்துக்கிறேன்னா இது போல டைஹாலைடு எடுத்துக்கலாம். இது போல ஒரு டைஹாலைடு எடுத்துக்கணும். அடுத்து டீஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட் எடுத்துக்கிறோம். டீஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா ஜிங்க் டஸ்ட் அண்ட் எத்தனால் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே எப்படி ரியாக்ஷன் நடக்க போகுது என்று நம்ம பார்க்கலாம். இந்த ஜிங்க் வந்து
2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணி என்னவா மாறுதுன்னா ஜிங்க் அயனா மாறுது. இந்த ஜிங்க் வந்து 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணிட்டு என்னவா மாறுதுன்னா Zn2+ மாறுது. அடுத்து இப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த ஹாலோஜன் இருக்கக்கூடிய கார்பனை போய் அட்டாக் பண்ண போகுது. ஹாலோஜன் இருக்கக்கூடிய கார்பன்னா ஒன்று செகண்டரி கார்பன் இருக்குது, இன்னொன்று பிரைமரி கார்பன் இருக்குது. எந்த கார்பனை அட்டாக் பண்ணும்? இப்போ இந்த 2 ஹாலோஜன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, சப்போஸ் பிரைமரி கார்பன் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த பிஆர் இந்த பாண்டை எடுத்துக்கின்னு பிஆர் மைனஸாக வெளியே போகும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இது போல கார்பானியான் கிடைக்கும். இதுகிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது போல கார்பானியான் கிடைக்கும். இந்த கார்பானியான் என்னன்னு சொல்றோம்னா பிரைமரி கார்பானியான் அன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்த பாசிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பாசிபிலிட்டி இந்த 2 எலக்ட்ரான் செகண்டரி கார்பன் அட்டாக் பண்ணுச்சுன்னா இந்த பாண்ட் வெளியே போச்சுன்னா பிஆர் மைனஸ் வெளியே போகும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பானியான் பார்த்தீங்கன்னா இது போல செகண்டரி கார்பானியான் நமக்கு கிடைக்குது. நமக்கு கிடைக்கிறது என்னன்னா செகண்டரி கார்பானியான் CH2Br. இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா செகண்டரி கார்பானியான் கிடைச்சிச்சு. இது என்னன்னா பிரைமரி கார்பானியான், இது என்னன்னா செகண்டரி கார்பானியான். பிரைமரி கார்பானியான் கிடைக்கலாம், இல்லை செகண்டரி கார்பானியான் கிடைக்கும். இப்போ இதுல எந்த கார்பானியான் நமக்கு கிடைக்கும்? எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமோ அந்த கார்பானியான் நமக்கு கிடைக்கும். எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்? எதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சி மைனஸ் கிட்ட சி மைனஸ் பக்கத்தில் மைனஸ் ஐ குரூப் இருக்குது. இந்த சி மைனஸ்க்கு பக்கத்தில் மைனஸ் ஐ குரூப் இருக்குது. ஆனால் இந்த சி மைனஸ் பக்கத்தில் இந்த பிளஸ் ஐ குரூப் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சி மைனஸ் பக்கத்தில் இந்த பிளஸ் ஐ குரூப் இருக்குது. இந்த சி மைனஸோட பிளஸ் ஐ குரூப் டைரெக்டாக லிங்காக இருக்குது. ஆனால் இந்த சி மைனஸோட பிளஸ் ஐ குரூப் டைரெக்டாக லிங்க் ஆகலை. அதனால் இதுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகம், இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி. அப்போ இதுக்கு ஸ்டெபிலிட்டி கம்மி என்னும் போது இந்த கார்பானியனை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதை விட்டுருங்க, இந்த கார்பானியன் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன நடக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லோன் பேர் என்ன ஆகுதுன்னா அப்படியே பை பாண்டா மாறுது. இந்த சிக்மா பாண்ட் அப்படியே புரோமின் கிட்ட போகுது. இந்த புரோமின் இந்த பாண்ட் எடுத்துக்கின்னு பிஆர் மைனஸாக வெளியே போகுது. ஸோ இங்கே நமக்கு சிசி டபுள் பாண்ட் கிரியேட் ஆகிருக்குது. இப்போ நமக்கு என்ன உருவாச்சுன்னா சிசி டபுள் பாண்ட் கிரியேட் ஆகிருக்குதுன்ட்டு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி அல்கின் ப்ரொடியூஸ் ஆகுது, அல்கின் வந்து இங்கே ப்ரொடியூஸ் ஆகிருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இந்த விசினல் டையாலைட் இதுக்கு டி ஹாலோஜனேட்டிங் ஏஜென்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஹாலோஜன் வெளியே போகுது. இந்த ஜிங்க் வந்து இந்த ஹாலோஜன் எடுத்துக்கின்னு ஜிங்க் புரோமைடாக மாறி வெளியே போயிடுது. இந்த 2 கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில் என்ன கிரியேட் ஆகுதுன்னா பை பாண்ட் கிரியேட் ஆகுது என்று நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். சரி, இப்போ அடுத்த டி ஹாலோஜனேட்டிங் ஏஜென்ட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய டி ஹாலோஜனேட்டிங் ஏஜென்ட் என்னன்னா பொட்டாசியம் அயோடைட் அண்ட் அசட்டோன். இது போல டி ஹாலோஜனேட்டிங் ஏஜென்ட் எடுக்கிறோம். இப்போ எப்படி ரியாக்ஷன் நடக்கும் என்று நம்ம பார்க்க போறோம். டயலைடு வந்து போன கேஸ்ல என்ன டயலைடு எடுத்தோமோ அதே டயலைடை இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, டயலைடு எடுத்தாச்சு. விசினல் டயலைடு எடுத்துக்கணும். இப்போ இந்த விசினல் டயாலைடில் இருக்கக்கூடிய ஹாலோஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாலோஜன் கிட்டையும் 3 லோன் பேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த பொட்டாசியம் அயோடைட்லேருந்து ஐ மைனஸ் அட்டாக் பண்ண வருது. ஐ மைனஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா 4 லோன் பேர்ஸ் இருக்கும். இப்போ ஐ மைனஸ் அட்டாக் பண்ண வருது. இந்த ஐ இந்த பிஆர் அட்டாக் பண்ணுது. இந்த லோன் பேர் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் பேர் பிஆர் கிட்ட போகுது. இப்படி நடக்குது. இப்படி நடக்கிறதுனால நமக்கு என்ன வரும்ன்ட்டு நம்ம பார்க்கலாம். CH3 சி சிங்கிள் பாண்ட் சி.
இந்த பிஆர் ஆல்ரெடி இந்த கார்பனோட பாண்டிங்ல இருக்குது. இப்போ இந்த கார்பனோட பாண்டிங்ல போகுது, பாண்டிங்க்கு போகுது. அது மட்டும் இல்லாம இந்த பிஆர் கிட்ட ஐ இருக்குது. இப்போ இந்த பிஆர் ஐயோட பாண்டிங்க்கு போயிருக்குது. இப்போ இந்த கார்பன் கிட்ட ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இந்த கார்பன் கிட்ட 2 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இந்த பிஆர் மைனஸா வெளியே போயிருக்குது. சரி, இது போல ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் கிரியேட் ஆகுது. ஒரு சைக்கிளிக் காம்பவுண்ட் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன நடக்குது பாருங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னா, இந்த பாண்ட் இப்படி டிட்டாச் ஆகி போகும். இந்த பாண்ட் இந்த புரோமின் கிட்ட போயிடும். ஸோ இந்த பாண்ட் என்ன ஆகுதுன்னா, இந்த சிசி கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில போயிடுது. இந்த பாண்ட் என்ன ஆகுதுன்னா புரோமின் கிட்ட போயிடுது. அப்போ கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் கிரியேட் ஆகும். கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுது. ஐபிஆர் வெளியே போகுது. இப்போ ஐபிஆர் வெளியே போறதுக்கு புரோமினுக்கு எலக்ட்ரான் பேர் தேவையா அன்ட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஐ மைனஸ் கிட்ட 4 லோன் பேர்ஸ் இருந்துச்சு. அதில் ஒரு லோன் பேரை பாண்டிங்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிடுச்சு. அப்படின்னா இப்போ இது கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இந்த பிஆர் கிட்ட 3 லோன் பேர்ஸ் இருந்துச்சு. அந்த 3 லோன் பேர்ஸ்ல ஒரு லோன் பேர் பாண்டிங்க்கு போயிடுது. அப்படின்னா இது கிட்ட இந்த பிஆர் கிட்ட 2 லோன் பேர்ஸ் தான் இருக்குது. இப்போ என்ன நடக்குது பாருங்க. இப்போ இந்த ஐ கிட்ட 3 லோன் பேர்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த ஐ கிட்ட 3 லோன் பேர்ஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த பிஆர் கிட்ட பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் தான் இருக்குது. இந்த பாண்ட் இப்படி போகுது, இந்த பாண்ட் லோன் பேரா மாறுது. அப்படின்னா இந்த பிஆர் கிட்டேயும் 3 லோன் பேர்ஸ் இருக்குது. இப்போ அப்படின்னா இந்த காம்பவுண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால தான் பாண்ட் வந்து ஒரு பாண்ட் வந்து பிஆர் பக்கம் ஷிஃப்ட் ஆயிருக்குதுன்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த பாண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்ன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த காம்பவுண்ட்ல பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால இந்த காம்பவுண்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட். இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட்னா டிஃப்ரெண்ட் ஹாலோஜன்ஸ் இருக்கும். பாருங்க, இந்த காம்பவுண்ட்ல டிஃப்ரெண்ட் ஹாலோஜன்ஸ் இருக்குதா இல்லையா? அதனால தான் இதை என்னன்னு சொல்றோம்னா இன்டர் ஹாலோஜன் காம்பவுண்ட் சொல்றோம். இங்க நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா அல்கீன் கிடைச்சிச்சு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இங்க 2 ஸ்டெப்ஸ் நடந்திருக்குது. எது வந்து ஃபாஸ்ட், எது வந்து ஸ்லோன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டெப் ஃபாஸ்டா நடக்குது, இந்த ஸ்டெப் வந்து ஸ்லோவா நடக்குதுன்ட்டு நம்ம சொல்றீங்க. அடுத்து டீஹாலஜனேஷனுடைய நெக்ஸ்ட் ரியாக்ஷன் போலாம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா ஜெம் டயாலைடு எடுத்துக்கலாம். ஜெம் டயாலைடு எடுத்துக்கலாம். இப்போ ஜெம் டயாலைடு எடுத்தாச்சு. இந்த ஜெம் டயாலைடுக்கு என்ன பேர் சொல்றது? இதுக்கு முன்ன விசினல் டயாலைடு எடுத்திருக்கோம். அந்த விசினல் டயாலைடுக்கு நம்ம என்ன பேர் சொல்றது? ஸோ இங்க ஜெம் டயாலைடு எடுத்திருக்கோம். இங்க என்ன பண்ணிருக்கோம்னா விசினல் டயாலைடு எடுத்திருக்கோம். இந்த இடத்துல விசினல் டயாலைடு எடுத்திருக்கோம். இதுக்கு என்ன நேம்? இதுக்கு என்ன நேம் சொல்றோம்னா, இதுல 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கனால ப்ரோபன்ட்டு சொல்றோம். இந்த 2 புரோமின்ஸ் இருக்கனால டைப்ரோமைடுன்ட்டு சொல்றோம். டைப்ரோமைடு. அடுத்து இந்த 2 புரோமின்ஸை ரிமூவ் பண்ணா நமக்கு டபுள் பாண்ட் வருது. இந்த டபுள் பாண்ட்ல பை பாண்டை ரிமூவ் பண்ணிட்டு இங்க ஒரு புரோமின் ஆட் பண்ணா நமக்கு இது வரும். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா புரோபீன் டைப்ரோமைடு அப்படி சொல்றோம். அதாவது கரஸ்பாண்டிங் அல்கீன் பேரை சொல்லிட்டு அப்படியே டைப்ரோமைடுன்னு சொல்லிடலாம். இந்த விசினல் டயாலைடுக்கு புரோபீன் டைப்ரோமைடுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, ஜெம் டயாலைடுக்கு எப்படி பேர் சொல்றது? இது வந்து ஜெம் டயாலைடு, இதுக்கு எப்படி பேர் சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல 3 கார்பன்ஸ் இருக்கனால ப்ரோபன்ட்டு சொல்றோம். அடுத்து 2 புரோமின்ஸ் இருக்கனால டைப்ரோமைடுன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த இடத்துல என்ன இன்க்ளூட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இப்படி இன்க்ளூட் பண்றோம். YLIDENE இன்க்ளூட் பண்றோம்.
புரோபிலிடின் டைப்ரோமைட். ஜெமினல் டையலைட், ஜெம் டையலைட் இருந்துச்சுன்னா இதை இன்க்ளூட் பண்ணுங்க. விசினல் டையாலைடு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன எழுதுறீங்கன்னா ஈன், டபுள் பாண்டுக்கு ஈன் சொல்லுவோம்ல பிரைமரி சஃபிக்ஸ், அந்த ஈனை எழுதுறீங்க. இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜிங்க் டஸ்ட் அண்ட் எத்தனால் டி அலிஜினேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்றேன். இப்போ ஜிங்க் என்ன பண்ணுதுன்னா 2 எலக்ட்ரான்ஸை கொடுக்குது. அந்த 2 எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் எப்படி போகுது, Br மைனஸ் வெளியே போகுது. ஸோ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா CH3 CH2 CHBr. இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இந்த கார்பன் அட்டாக் பண்ணதுனால இந்த கார்பன் கிட்ட 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இந்த கார்பனுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது என்று நம்ம சொல்றோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன வெளியே போகணும், இன்னொரு Br மைனஸ் வெளியே போகணும். அப்போ இன்னொரு Br மைனஸ் இங்க வெளியே போகணும். இப்போ இன்னொரு Br மைனஸ் வெளியே போகணும்னா இங்க என்ன நடக்கணும் என்று பாருங்க. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னாக்கா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த இடத்துக்கு வருது. இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இந்த இடத்துக்கு வருது. எப்படி வருது என்று பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர் இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இந்த லோன் பேர் இப்படி போகுது. ஸோ CH3 CH CBr H. இப்போ ஹைட்ரஜன் இங்க கிரியேட் ஆகுது. இந்த பாண்ட் இந்த கார்பன் கிட்ட போனதுனால லோன் பேர் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னா இந்த லோன் பேர் இங்க வருது, இந்த Br வெளியே போகுது. ஸோ நமக்கு இங்க டபுள் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது என்று நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஜெம் டையாலைட் இதுல ஜிங்க் ஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணீங்கன்னா, டி ஹாலோஜினேட்டிங் ஏஜென்ட் ஆட் பண்ணீங்கன்னா இந்த 2 புரோமினும் வெளியே போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா அல்கீன் ப்ராடக்டை கொடுக்குது. அல்கீன் ப்ராடக்ட் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா CH3 CH2 CHBr2 இப்படி எடுத்துக்கிறோம். டையாலைட் எடுத்துக்கிறோம், ஜெம் டையாலைட் எடுத்துக்கிறோம். இப்போ சோடியம் அண்ட் ஈத்தர் ஆட் பண்றோம். சோடியம் ஆட் பண்ணிக்கோ, சால்வெண்ட் ஈத்தர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் நம்ம பார்க்குறோம். ஜெம் டையாலைட் எடுத்துக்கின்னு சோடியம் ஈத்தர் ஆட் பண்றோம். ஸோ இப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும். இப்போ சோடியம் ஈத்தர்னா எந்த இடத்துல சோடியம் ஈத்தர் பார்த்துருக்கோம்னா உட்ஸ் ரியாக்ஷன்ல சோடியம் ரியேஜென்ட்டாகவும் ஈத்தரை சால்வெண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கும் உட்ஸ் ரியாக்ஷன்ல. அது போல இங்க என்ன நடக்குதுன்னா இப்போ உட்ஸ் ரியாக்ஷன் இங்க நடக்குது. இதுவும் டீஹாலோஜினேஷன்ல தான் வருது. ஏன்னா உட்ஸ் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம என்ன பண்ணோம்னா எதுக்காக உட்ஸ் ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம்னா அல்கேன் ப்ரிப்பரேஷன்ல உட்ஸ் ரியாக்ஷனை பார்த்தோம். அல்கேன் ப்ரிப்பரேஷன்ல என்ன எடுத்துக்கணும்னா அல்கைல் ஆலைடு எடுத்துக்கணும், அதுல சோடியம் ஆட் பண்ணும், ட்ரை ஈத்தர் சால்வெண்ட் ஆட் பண்ணும். என்னாச்சுன்னா அல்கேன் கிடைச்சிச்சு. அது போல இங்க என்ன பண்ணிக்கோன்னா ஜெம் டையாலைடு எடுத்திருக்கோம், சோடியம் ஆட் பண்ணிக்கோம், ட்ரை ஈத்தர் சால்வெண்ட் ஆட் பண்ணிக்கோம். அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் இங்க வரும் அன்ட்டு பார்த்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷனுக்கு எப்படி மெக்கானிசம் எழுதுனீங்களோ அது போல மெக்கானிசம் இங்க எழுதலாம். இப்போ இந்த சோடியம் இங்க இருக்கக்கூடிய சோடியம் என்ன பண்ணுதுன்னா Na+ மாறுது. எலக்ட்ரானை கொடுத்துட்டு என்னவா மாறி இருக்குதுன்னா Na+ மாறி இருக்குது. இப்போ இங்க நம்ம ஜெம் டையாலைடு எடுத்துனுக்கிறோம். அந்த ஜெம் டையாலைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா CH3
CH2 CHBr2 CHBr2 இப்படி இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா சோடியம் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரான் இங்கே வருது, சோடியம் கொடுத்த எலக்ட்ரான் இங்கே வருது. இந்த பாண்ட் வந்து ஹோமோலிட்டிக் கிளிவேஜுக்கு போகுது. இது ஹோமோலிட்டிக் கிளிவேஜுக்கு போகாது, ஏன்னா அதனால புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் தான் நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ என்ன பண்ணலான்னா இந்த பாண்டை இந்த புரோமின் பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அப்போ புரோமின் வந்து Br மைனஸாக வெளியே போகுது. சோடியத்திலிருந்து இன்னொரு எலக்ட்ரான் வெளியே வரும், இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். சோடியத்திலிருந்து இன்னொரு எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். அந்த எலக்ட்ரான் இந்த கார்பன் அட்டாக் பண்ணுது, இந்த பாண்ட் வெளியே போகுது, அதனால Br மைனஸ் வெளியே போயிடுச்சு. ஸோ நமக்கு இப்போ என்ன கிடைக்குதுன்னா we are getting diradical. we are getting diradical அப்படின்னா இந்த கார்பன் கிட்ட 2 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க, இந்த கார்பன் கிட்ட 2 லோன் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்படின்னா இந்த எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால்லையும் இந்த எலக்ட்ரான் இன்னொரு ஆர்பிட்டால்லையும் இருக்குது. இந்த 2 லோன் எலக்ட்ரான்ஸும் ஒரே ஆர்பிட்டால்ல கிடையாது. இந்த 2 லோன் எலக்ட்ரான்ஸும் ஒவ்வொரு ஆர்பிட்டால்ல 2 ஆர்பிட்டால்ஸ்ல இருக்குது. இந்த லோன் எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, இந்த லோன் எலக்ட்ரான் இன்னொரு ஆர்பிட்டால் இருக்குதுன்ட்டு சொல்றோம். இப்போ CH இதே போல டை ரேடிக்கல் இன்னொரு முறை எழுதிக்கிறோம். இதே போல டை ரேடிக்கல் இன்னொரு முறை நம்ம இப்படி எழுதிட்டோம். இப்போ எப்படி பாண்ட் கிரியேட் ஆகும்போது இந்த 2 லோன் எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில பை பாண்ட் கிரியேட் ஆகுது, இந்த 2 லோன் எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில பாண்ட் கிரியேட் ஆகுது. அப்படின்னா டபுள் பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த ஜெம் டயாலைடுக்கு சோடியம் ஈத்தர் கொடுத்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன் முறையில் இது டபுள் ஆகும். அப்படின்னா இந்த மாதிரி டபுள் ஆகி இருக்குது. இங்கே இந்த எந்த கார்பன் கிட்ட டை ஆலஜன் இருக்குதோ 2 ஆலஜன்ஸ் இருக்குதோ அந்த கார்பன் ஆட்டம்ஸ்க்கு இடையில டபுள் பாண்ட் கிரியேட் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா இந்த டி ஆலஜனேஷன் எப்படி இருக்குதுன்னா உட்ஸ் ரியாக்ஷன் போல இருக்குதுன்ட்டு இங்க சொல்லியிருப்போம். சரி, அடுத்து நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து எப்படி அல்கீனை ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து அல்கீனை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு பார்க்கலாம். குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ், இந்த குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து எப்படி அல்கீனை நம்ம ப்ரிப்பேர் பண்றதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்னா என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்றோன்னா பிரைமரி அமைன்ட்டு நம்ம சொல்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா செகண்டரி அமைன்ட்டு நம்ம சொல்றோம். இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டெர்ஷரி அமைன்ட்டு நம்ம சொல்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்னன்னு சொல்றோம்னா குவாட்டர்னரி அமோனியம் ஹாலைடு என்று சொல்றோம். குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட் சொல்றோம். இதை வந்து அமோனியம் காம்பவுண்ட், குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட் சொல்றோம். அப்போ குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்னா இப்படிதான் இருக்கும். அப்போ குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட்னா இந்த எண்ணுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கும், இந்த எண்ணு கிட்ட 4 அல்கைல் குரூப்ஸ் இருக்கும், 4 ஆர் குரூப்ஸ் இருக்கும். சரி, இப்போ இந்த நம்ம என்ன காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம்னா குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இந்த குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்றோம்னா ஜஸ்ட் ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா என்ன கிடைக்கும்னா அல்கீன் கிடைக்கும்ன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ நம்ம இப்போ என்ன எடுத்துக்கணும்னா குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கணும். இந்த குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடை நம்ம ஹீட் பண்ணா நமக்கு என்ன வரும்னா அல்கீன் கிடைக்கும்ன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, நம்ம எடுத்துக்கிற குவாட்டர்னரி அமோனியம் காம்பவுண்ட் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இங்க ஒரு மெத்தில் குரூப் எடுத்துக்கிறேன்,
இன்னொரு குரூப் என்ன எடுத்துக்கிறேன்னா மெத்தில், இன்னொரு குரூப் என்னன்னா மெத்தில், இன்னொரு குரூப் என்னன்னா சப்போஸ் எத்தில். மெத்தில் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல, எது வேணாலும் எடுத்துக்கலாம். சப்போஸ் எத்தில் எடுத்துக்கலாம். ஹைட்ராக்சைடுன்றதுனால OH மைனஸ் எடுத்துக்கலாம். ஹைட்ராக்சைடுன்றதுனால இப்போ OH மைனஸ் இப்படி எடுத்துக்கணும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த காம்பவுண்டை ஹீட் பண்றோம். இந்த காம்பவுண்டை ஹீட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா அல்கீன் ப்ரொடியூஸ் ஆகும். எப்படி அல்கீன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இந்த கார்பன் இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட டைரக்டா லிங்க் ஆயிருக்கனால இதை ஆல்ஃபா கார்பன் சொல்லலாம், இதை வந்து பீட்டா கார்பன் சொல்லலாம், இதை பீட்டா ஹைட்ரஜன் சொல்லலாம். இந்த OH மைனஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த O மைனஸ் வந்து இந்த ஹைட்ரஜனுக்கு லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ இந்த சிக்மா பாண்ட் இங்கிக்கு போகுது. அப்போ இந்த சிக்மா பாண்ட் இங்கிக்கு போகுது. ஸோ இப்போ என்ன கிடைச்சிருக்குது பாருங்க, டெர்ஷரி மெத்தில் அமைன் 1. டெர்ஷரி மெத்தில் அமைன் 1 தனியாக வெளியே வந்திருக்குது. அடுத்து அல்கீன் கிடைக்குது. அடுத்து வாட்டர் கிடைக்குது. கரெக்டா? இந்த OH மைனஸ் இந்த H பிளஸ் எடுத்துக்கனால வாட்டர், இது வந்து அல்கீன், இது வந்து டெர்ஷரி அமைன். இது போல ப்ராடக்ட் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். ஸோ இங்க என்ன அல்கீன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா எத்திலீன் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, சப்போஸ் இந்த மெத்தில் குரூப்புக்கு பதிலா நான் N ப்ரொபைல் குரூப் எடுத்துக்கிறேன். அப்ப என்ன நடக்கும்ன்ட்டு பார்க்குறேன். N ப்ரொபைல் எடுத்துக்கிறேன். CH2 CH2 CH3 இப்படி N ப்ரொபைல் குரூப்பை எடுத்துக்கிறேன். நான் இங்க இருந்த மெத்தில் குரூப்புக்கு பதிலா N ப்ரொபைல் குரூப்பை நான் எடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்கும்ன்ட்டு பார்க்கலாம். என்ன ப்ராடக்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எத்திலீன், ஒரு ப்ராடக்ட் வந்து எத்திலீன்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். இந்த கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப்போட டைரக்டா லிங்க் ஆயிருக்கனால ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பனோட லிங்க் ஆயிருக்கனால பீட்டா கார்பன், இப்படி சொல்லிட்டு இப்போ இந்த ஆக்சிஜன் இந்த பாண்ட் அட்டாக் பண்ணுது, அதாவது பீட்டா ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது. இந்த பாண்ட் இங்கிக்கு போகுது, அப்போ இந்த பாண்ட் இங்கிக்கு போகுது. ஸோ நமக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH CH3 CH3 இது போல நமக்கு கிடைக்குது. இப்போ வந்து நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா ப்ரோபீன். ஸோ இந்த காம்பவுண்டை நம்ம என்ன பண்றோம்னா ஹீட் பண்ணா நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா ப்ரோபீன் கிடைக்குது. இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியே போச்சுன்னா இந்த பீட்டா ஹைட்ரஜன் வெளியே போனா எத்திலீன் கிடைக்குது. அப்போ 2 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது நமக்கு. ஸோ அப்போ இந்த குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடை எலிமினேஷனுக்கு உட்படுத்தினா, இந்த குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடை எலிமினேஷனுக்கு எடுத்துன்னு போனா 2 ப்ராடக்ட்ஸ் வருது. ஒன்று வந்து ப்ரோபீன், இன்னொன்று வந்து ஈத்தீன். இப்போ இதுல எது மேஜரா இருக்கும், எது மைனரா இருக்கும் நம்ம எப்படி சொல்றது? எது மேஜர் எது மைனர் பார்த்தா ஹாஃப்மேன் என்றவரு ஒரு ரூலை கொடுக்கிறார். ஹாஃப்மேன் என்றவர் ஒரு ரூலை கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடை ஹீட் பண்ணா லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் மேஜர் ப்ராடக்டா கிரியேட் ஆகும் அவர் சொல்றார். லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் மேஜர் ப்ராடக்டா ப்ரொடியூஸ் ஆகும் அவர் சொல்றார். அவர் சொல்றது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 98% ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2% ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு ஹாஃப்மேன் ப்ராடக்ட். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ ஹாஃப்மேன் என்ன சொல்றாரு, குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடை ஹீட் பண்ணா லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் மேஜரா ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்றாரு. அதனால அந்த மேஜர் ப்ராடக்டை என்னன்னு சொல்றேன்னா ஹாஃப்மேன் ப்ராடக்ட் நம்ம சொல்றோம். ஏன் லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் மேஜரா இருக்குது? லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் மேஜரா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இது வந்து N+.
இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம். இந்த N+க்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்குது. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும்? மைனஸ் ஐ எஃபெக்டை காமிக்கும். இது மைனஸ் ஐ எஃபெக்டை காமிக்கிறதுனால இந்த பாண்ட் இப்படி போகுது. இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆகுறதுனால இந்த பாண்ட் இப்படி போகுது. இதுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி கிரியேட் ஆனதுனால இந்த பாண்ட் இப்படி போகுது. அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அதனால அசிடிக் நேச்சர் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இதுகிட்ட அசிடிக் நேச்சர் இருக்கிறதுனால தான் இந்த OH மைனஸ் வந்து இந்த ஹைட்ரஜனை H+ வெளியேற்றும் போது அப்போ இந்த சிக்மா பாண்ட் இங்க பை பாண்டா மாறிக்கும், இந்த சிக்மா பாண்ட் லோன் பேரா மாறிக்கும். அதே போலதான் இந்த பீட்டா ஹைட்ரஜனுக்கும் அசிடிக் நேச்சர் இருக்குது. இங்க எப்படி இந்த பீட்டா ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்குதோ அதே போல தானே இந்த பீட்டா ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் இருக்கணும். ஆனா இந்த CH3 குரூப் பிளஸ் ஐ எஃபெக்டை காமிக்கிறனால இங்க மேக்னிடியூட் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும். அதனால இதை என்னன்னு சொல்றேன்னா இதுக்கு அசிடிக் நேச்சர் கம்மியா இருக்குதுன்னு சொல்றேன். ஆனா இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்குதுன்னு சொல்றேன். இந்த ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் அதிகமா இருக்கிறதுனால OH மைனஸ் இந்த ஹைட்ரஜனை நல்லா அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுனால இது அல்கீனா மேஜரா வருது. OH மைனஸ் இங்க கம்மியா இருக்கக்கூடிய அசிடிக் நேச்சர் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை சரியா அட்டாக் பண்ணாதனால இந்த அல்கீன் மைனரா வருது. ஸோ ஆஃப்மேன் பிரகாரம் குவாட்டர்னரி அம்மோனியம் ஹைட்ராக்சைடை ஹீட் பண்ணா லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் அல்கீன் மேஜரா வரும் அப்படின்ட்டு சொல்றோம். சரி, அப்போ இங்க என்ன சொல்றேன்னா குவாட்டர்னரி அம்மோனியம் ஹைட்ராக்சைடை ஹீட் பண்ணா அல்கீன் ப்ரொடியூஸ் ஆகும்ட்டு நம்ம இங்க சொல்றோம். சரி, அடுத்து அல்கீனை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்னா பாஸ்பரஸ் இலைடு எடுத்துக்கிறோம். அந்த பாஸ்பரஸ் இலைட்ல இருந்து எப்படி அல்கீனை ப்ரிப்பேர் பண்றது அன்ட்டு விட்டிக் ரியாக்ஷன் சொல்லுது. அந்த விட்டிக் ரியாக்ஷனை நம்ம பார்க்கறோம். ஸோ நம்ம இப்போ பார்க்கறது என்னன்னா விட்டிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணி என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா அல்கீனை ப்ரிப்பேர் பண்ண போறோம். சரி, இதுக்கு தேவை என்ன? இந்த ரியாக்ஷனுக்கு என்ன தேவைப்படுது அன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இலைடு தேவைப்படுது. இந்த பாஸ்பரஸ் இலைடை யாரோட ட்ரீட் பண்றீங்கன்னா கார்பனைல் காம்பவுண்டோட ட்ரீட் பண்றீங்க. அப்படி ட்ரீட் பண்ணா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அல்கீன் கிடைக்கும். சரி, பாஸ்பரஸ் இலைடுனா என்ன? அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்ம பார்க்க போறோம். பாஸ்பரஸ் இலைடுனா என்ன? அந்த பாஸ்பரஸ் இலைடை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி ப்ரிப்பேர் பண்றது நம்ம பார்க்கறோம். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ட்ரைஃபீனைல் பாஸ்பைன் எடுத்துக்கலாம். இதை யாரோட ட்ரீட் பண்றோம்னா அல்கைல் ஹைலைடோட ட்ரீட் பண்றோம். அல்கைல் ஹைலைட். சப்போஸ் அல்கைல் ஹைலைட் என்னன்னா இது இந்த பாஸ்பரஸ் ட்ரைஃபீனைல் பாஸ்பைனை அல்கைல் ஹைலைடோட ட்ரீட் பண்றது. இந்த பாஸ்பரஸ் இந்த லோன் பேரை இந்த கார்பனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த கார்பன் Br எடுத்துக்கின்னு Br மைனஸா வெளியே வரும். ஸோ நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்க PH3